புரட்டாசியில் விரதம் இல்லைன்னா பெரும் பிரச்சனை வரும்னு எங்கள் அம்மா சொல்லி என்னை பயப்படுத்துகிறாங்க. ஆனால் என்னால் வாயை கட்ட முடியல, விரதம் இருக்க முடியல குருஜி, என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு வழி நடத்துங்க அப்படின்னு ஒரு மலேசியாவிலேருந்து சகோதரி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பதிவு. விரதம் இருங்க, நல்லது. மனதை மீறி விரதம் இருக்கிறதுக்காகத்தான் இறைவன் அதை கொடுத்துருக்காங்க. உங்களால் விரதம் இருக்க முடியலனாலும் சரி, நான் சொல்கிற 4 நாள் தயவு செஞ்சு அசைவத்தை தவிர்த்து பெருமாளுக்குரிய ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதர மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. புரட்டாசி மாதத்தின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் தான் புரட்டாசி சனிக்கிழமை. எஸ், கிரகங்களோட கோளாறுகள் பாதிக்காமல் இருக்க, பெருமாளின் முழு அருளும் கிடைக்க, 12 ஏகாதேசிக்கு சமமான ஏகாதேசிக்கான வேல்யூவை தரக்கூடியது தான் புரட்டாசி சனிக்கிழமையே. இந்த புரட்டாசியில் வரக்கூடிய 4 சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்து பெருமாளின் எண்ணங்களோடு இருங்கள். அந்த 4 சனிக்கிழமை ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க. போக முடியாட்டியும் திருப்பதி ஏழுமலையான மனதார நினைத்துட்டு உங்கள் வீட்டில் உட்கார்ந்து பெருமாளின் முத்திரையான சங்கு முத்திரை, கையை இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா இது பேர் சங்கு முத்திரை, மார்பு கட்டை வச்சு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணா 106 முறை திருப்பதி ஏழுமலையான நினைத்து மந்திர ஜபம் செய்து பாருங்கள். முழு பலனும் பயனும் பலமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் வளமாக செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நான் பல விதங்களில் ஆலோசனைகள் வழங்குகிறேன். என்னோடய ஆலோசனையை ஆன்லைனில் பெறணும்னு நினச்சிங்கன்னா தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அற்புத பதிவில் சந்திக்கின்றேன். ஓம் நமோ நாராயணா.